அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைத்தண்டு வச்சு ரொம்பவே டேஸ்டியாக குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற இந்த லேயர் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த வாழைத்தண்டு கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக்காக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நாராக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நான் மோர் கலக்கி அந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, தேங்காய், அப்புறம் சோம்பு, கசகசா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி இதெல்லாமே சேர்த்திருக்கேன். ரொம்ப அளவான கரம் மசாலா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே வணங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஸோ இதுவுமே இது கூட நல்லா வணக்கி விட்ருங்க. அந்த பச்சை வாசம் போகணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லாவே வணக்கியாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட் மாதிரி. இதில் வேறு எதுவும் நம்ம சேர்த்து போகிறது கிடையாது. இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ குழம்புக்கு மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சம் நெய்யும் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கல்பாசி, ஏலக்காய், மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சிப்பூ நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்லேயே வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா வணக்குறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வணக்குங்க. நெய்யில் வணக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதித்து அந்த வாழைத்தண்டு நல்லா வேகணும். தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வாழைத்தண்டு பெருசாக போட்டிருக்கோம். ஸோ வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு டேஸ்ட்டை விட ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.